ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். சர்வ வல்ல தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. மத்தேயு 7வது அதிகாரம் 13 to 14. மத்தேயு 7:13 to 14. இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். 13:14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கவும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். எப்படி இருக்குதா வசனம்? எப்படி சொல்லுது? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். அப்போ ஆண்டவர் எப்படி சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம விசாலமா ஜாலியா ஃப்ரீடமான அல்லேலூயா ஸ்தோத்திரம். நாங்க சொல்லுவோம், நம்ம ஜெயலலிதா அம்மா முன்னால இருக்கும்போது, இல்ல சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்லுவோம், ஆமென், அவங்க எல்லாம் இந்த வா கடிகள் இருக்கா ஓடிட்டு இருக்கான்னு பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போ நாங்க சொல்லுவோம், சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது, ஆமா அவங்களுக்கு பெரிய வாசல் வைக்க வேண்டி இருக்கும், ஆமென் ஆமென் அல்லேலூயா அப்படின்னு சும்மா ஒரு கேலிக்காக அப்படி பசங்களுக்குள்ள சொல்லிக்குவோம். சாரி யாரோ அப்படின்னு. அப்போ பெரிய வாசல், சாரி நான் யாரையும் அப்படி சொல்ல, நம்ம அந்த காலத்துல இருந்தா அவங்க தான் அந்த காலத்துல கொஞ்சம் பெரியவங்க, சரியா? அப்படி யாரும் சரி, அவங்க நடந்து வரதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். இப்படி இப்படி நடந்து போவாங்க, பயங்கரமா அசையாம அவங்களை கூட்டிட்டு போறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப நாங்க அப்படி சொல்லுவோம், அவங்களுக்கு பெரிய வாசல் வைக்க வேண்டி இருக்கும், அவங்க வீடெல்லாம் பெரிய வாசல்லாம் இருக்குமோ அப்படின்னு எல்லாம் நாங்க சும்மா பேசிக்குவோம் காமெடிக்கா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசல்லாம் என்னது? ரொம்ப நேரோவான வாசல். ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? இந்த உலகம் நமக்குரியது கிடையாது. திஸ் இஸ் a temporary house. நம்ம வாடகை வீடு. இந்த வாடகை வீட்டுல இருக்கும்போது இது புதிய பிரமாணம். பழைய பிரமாணங்கள் போயிட்டு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் புதிய பிரமாணம். அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல பாடுகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அவர் சொல்லல, பழைய ஏற்பாடுல அவர் சொல்றாரு, ஓல்டு டெஸ்டமெண்ட்ல பென்டெடுக், அது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த சகோதரர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு 5 ஆகமங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, தௌராத். அதுல சொல்லப்படுகிறது என்ன? வானத்து நட்சத்திரங்களை பாரு, அதே மாதிரி உன் சந்ததி வளரும், பெரியவங்க ஆவாங்க, நான் கூட இருப்பேன், அவங்கள உயர்த்துவேன், நீ செய்யறதெல்லாம் வாக்கியம். ஓகே, அந்த காலத்துல அவர் கொடுத்தாரு. நெக்ஸ்ட் கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு? என்ன சொல்றாருன்னா, இனி உள்ள காலம், அவர் வந்ததுக்கு அப்புறம் கடைசி காலம், அப்படிதானே? கிறிஸ்து வந்துட்டாருன்னா அதுல இருந்து கடைசி காலம் தொடங்கியாச்சு. இப்ப 2026 வருடம் ஆயிருக்கு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம். ஏடின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஏடின்னு சொல்ற 2026 வருடம் ஆயிட்டு. கிறிஸ்து வந்தப்போமே கடைசி காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப எங்க இருக்கிறோம்? கடைசியில இருக்கிறோம். அப்போ இந்த கடைசி காலத்தை பத்தி தான் அவர் சொல்றாரு, இடுக்கமான வாசலா தான் இருக்கும். அதுக்கு முன்னால விசாலமான வாசலா இருந்தது. ஆமா, எங்க எல்லாமோ போய் யாரு பண்றாரு? நம்ம ஈசாக் என்ன பண்றாரு? விதைக்கிறாரு. ஈசாக்கு குழி குழிக்கிறாரு, அவருக்கு பலன் கிடைக்குது. அவர் குழிக்கும் போது என்ன செய்யறாரு? தண்ணி வருது. இன்னைக்கு ஈசாக்குன்ற வெள்ளுன்னெல்லாம் கிணறு இருக்குது. ஆமென். ஊற்றுகள் கண்டார்கள், நல்ல அறுவடை கண்டாங்க, செழிப்பை கண்டாங்க, அவங்களுடைய குடும்பம் எல்லாம் வளர்ந்தது. கிட்டத்தட்ட 4000 years. அதுக்கப்புறம் சொன்னாரு, இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல எப்படி இருக்குமா? இடுக்கமா தான் இருக்குமா வாசல், நேரோவா தான் இருக்கும். அப்ப நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குமா? நேரோவா தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. அதான் தாவீது சொல்லும் போது அதிகமானால் 80 வருடம், மனுஷன் ஆயுசு நாட்கள் 70, அதிகமான 80 வருடம். இந்த இவ்வளவு நாட்களும் நேரோவா தான் இருக்கும், நேரோல தான் போய் ஆகணும். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிங்கள். நம்மகிட்ட என்ன சொல்றாரு? அது வழியா போங்க.
ஏன்னா விசாலமான வாசல் எங்க போய் முடியுதா? பாதாளத்துல போய் முடியுமா? இடுக்கமான வாசல் வந்து பரலோகத்துக்கு நேரா போகுது. எங்க ரெஸ்ட்ரிக்ஷனும் கண்டிதமும் இருக்குதோ அங்க இருக்கிற பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்க ரொம்ப செல்லமும் கிடைக்கிறதெல்லாம் அந்தந்த சமயத்துல இன்ஸ்டன்டா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க என்ன ஆயிடுவாங்க? கெட்டு போயிடுவாங்க. ரைட்டா இல்லையா? அதுதான் விசாலமான வாசல். இடுக்கமான வாசல்னா வித் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்குள்ள வாழ்றவங்க தான் இடுக்கமான வாசல் இல்லையா? ஸ்தோத்திரம். அதான் இடுக்கமான வாசல்ல ஆண்டவர் சொன்னாரு, பழைய காலத்துல வந்து இடுக்கமான வாசலுக்கு ஒரு உதாரணம், ஒரு விபச்சாரம் அப்படின்ற ஒரு காரியத்துல விபச்சாரம் செய்தா விபச்சாரம், அப்படிதானே? அப்படிதானே? செய்தா விபச்சாரம். புதிய ஏற்பாடுல ஜீசஸ் என்ன சொன்னாரு? பார்த்தா மட்டுமல்ல, இச்சையோட இங்க உருவாயிருச்சுனாலே விபச்சாரம் செய்தாயிற்று. செய்ய போறோம்ல, செய்தாயிற்று, ஆல்ரெடி டன். அப்ப விபச்சாரம் செய்யறவன் பரலோக ராஜ்யத்துக்கு அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். ஆண்டவர் சொன்னாரு, உன்னோட பார்வை சரியா இருக்கணும், உன்னோட நோக்கம் சரியா இருக்கணும், உன் ஓட்டம் சரியா இருக்கணும், உன்னோட சிந்தை சரியா இருக்கணும். ஆமென். மொத்தமா நம்ம பார்க்கும்போது அவரை போல ஆகணும். அவர் தான் பரிசுத்தத்துக்கு இல்லை. மனுஷன் அசுத்தத்துக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவரு தான் பரிசுத்தத்துக்கு இல்லை. இந்த மனுஷன் அவரை போல ஆகணும்னு நினைக்கிறாரு. ஒரு பரிசுத்த தேவன் அப்ரோச் பண்ணணும்னா இந்த அசுத்தன் அவர் அப்ரோச் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நம்ம பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் இல்லையா? இல்லையா? ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்த தேவனை நம்ம அப்ரோச் பண்ணணும்னா நம்ம பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அந்த பரிசுத்தமாக்குறவர் தான் கிறிஸ்து. பிதாவாகிய தேவனை அப்ரோச் பண்றதுக்கு நடுவுல நின்று இன்டர்சீடர் பரிந்து பேசி நம்மளை என்ன செய்யறாரு? பரிசுத்தமாக்குறாரு. அப்ப அவர் என்ன சொன்னாரு? இந்த இடுக்கமான வாசல்ல பிரவேசிங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குமா? கேட்டுக்கு போகிற அப்படின்னா என்னது? பாதாளத்துக்கு, தண்டனைக்கு. அதிக செல்லம் கொடுத்தா பிள்ளைக்கு கேடு. அதான் கேடு. கேடு விளைவிக்கிற வாசல் எப்படி இருக்குமா? வாசிங்க. வழி விசாலமா இருக்கு. நல்ல விரிவா இருக்குமா? வழி விசாலமா இருக்குமா? அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இன்னை காலகட்டத்தில் அவர் அப்படியே ட்ரூத்தா சொல்லி இருக்கிறார். அதன் வழியா பிரவேசிக்கிறவன் தான் அதிகமா இருப்பான். ஹல்லேலூயா. சத்தியமும் ட்ரூத்தும் நன்மையும் நாடி போகிற மனுஷன் கம்மி. இன்னைக்கு இருக்கிற மேஜரான எந்த ரிலிஜனா இருக்கட்டும், மேஜரான மனிதர்களை நம்ம பார்த்த, ஈவன் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் எதை தான் விரும்புறாங்க? விசாலமான வாழ்க்கை தான் விரும்புறாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படிதானே? அப்படிதானே? கொஞ்சம் உலகமும் கொஞ்சம் தேவனும், கொஞ்சம் உலகமும் கொஞ்சம் தேவனும். ஸ்தோத்திரம். முற்றிலும் கொடுக்க. ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு உள்ள அவலட்சணமான நிலைமை. நம்ம அதை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. லவோதிக்கா சபை. ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? விசாலமான வழிய முற்றிலும் விட்டுட்டு இடுக்கமான வழியில ஓடுங்க. அடுத்து 13 14 ஜீவனுக்கு போகிற வாசல். பாத்தீங்களா? காப்பாற்றப்படுகிற நித்திய ஜீவன், பரலோகம், எட்டர்னல் வாழ்க்கை. பசியும் இல்ல, தாகமும் இல்ல, சஞ்சலமும் இல்ல, வருத்தமும் இல்ல, போராட்டமும் இல்ல, வேலை செய்யணும் அவசியம் இல்ல, வேர்வை இல்ல, துர்நாற்றங்கள் இல்லை. ஆமென். அப்பேற்பட்ட தூதர்களை போல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. அதுதான் ஜீவனுக்கு போகிற வாழ்க்கை. அதுதான் நித்திய ஜீவன். இந்த மாமிசம் மரித்து ஒரு நாள் நம்ம அவர்கிட்ட போவோம் பாருங்களேன், அது ஜீவனுக்கு போகிறது. இப்ப ஜீவனுக்கு போகிற வாசல் எப்பவுமே எப்படி இருக்குமா? இடுக்கமா, வழி நெருக்கமா தான் இருக்குமா? வித் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதுக்குள்ள நுழையிறவன், அதை கண்டுபிடிக்கிறவன் சிலர். எவ்வளவு கரெக்டா சொல்லி இருக்கு பாத்தீங்களா? ஹல்லேலூயா. சத்தியத்திலே நடக்கிறவன் கொஞ்சம் பேரா இருப்பான், நீதி செய்கிறவன் கொஞ்சம் பேரா இருப்பான், பொறுமையா இருக்கிறவன் கொஞ்சம் பேரா இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கிறவன் கொஞ்சம் பேரா இருப்பான்.
தேவனை நாடுகிறவனும் கொஞ்சம் பேரா தான் இருப்பான். நாடுகிறவன் பல பேர் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஆண்டவர் சொன்னாரு, என்னை நோக்கி அப்பாவே அப்பாவேன்னு சொல்றவன் அல்ல, கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் பாருங்க. அந்நாள்ல ஆண்டவர் வானத்துல வரும்போது, ஆமென் ஸ்தோத்திரம், இல்லன்னா நியாய தீர்ப்பு நாள்ல எதுவா இருந்தாலும், ஆண்டவரே நான் உம்முடைய நாமத்தினால நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினேன், ஆமா உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தேன், நான் பெரிய பெரிய அற்புதம் செய்தேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் மாறுனா அங்க நடந்துருச்சு. ஓகே, பெரிய பெரிய அற்புதம் நடந்துச்சு, உலகத்தையே கலக்கி திரிந்தோம் அப்படின்னாலும் சொல்லுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்லுவாரா கடைசியில? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, ஒரு காலம் உங்களை நான் அறியல, அக்கிரம செய்கைக்காரரே அக்கிரம செய்கிறவரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்ப சும்மா ஆமென் ஆண்டவரை தேடுறேன், வாரேன், சர்ச்சுக்கு வரேன், போறேன், ஜெபிக்கிறேன், உண்மையாதான் ஆண்டவர் கிளியரா சொன்னார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற மட்டும்தான். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். அப்போ முழு இருதயம் அவர் பார்க்கிறாரு, எல்லாத்தையும் ஸ்கேல் வச்சு பார்க்கிறாரு. நம்ம இங்க இருந்த பாடும்போது கூட அவர் ஸ்கேல் வச்சு அளந்துடுறாரு. இவனை பார்த்த உடனே இவன் ஒண்ணுமே இல்லை, 25% தான் பாடி இருக்கிறான், மைண்ட் எல்லாம் வேற எங்கேயே இருந்துருக்கு. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாரு, பாட்டு மட்டும்தான் இங்க இருக்கும், வாய் மட்டும் அசையும், மத்ததெல்லாம் வேற எங்கேயோ வேலை செய்துட்டு இருக்கும். முழு இருதயம் தேவை. ஆண்டவர் அந்த ஸ்கேல் அப்படியே அவருக்கு முன்பாக எதையுமே ஒளிவு முறையும் இருக்காது. அவர் பார்க்கிறார், சகலத்தையும் ஊடுருவி செல்லுகிற கண்களை உடையவர். நம்மளை பார்க்கிறாரு. நம்ம எப்படி பாடுறோம் வரைக்கும் பார்க்கிறாரு, எப்படி அவரை துதிக்கிறோன்னு. ஆமென் ஸ்தோத்திரம், நீ பெரியவரப்பா, நல்ல ஒரு ஆண்டவர் பெரியவர், அப்படி இப்படின்னு உண்மையா உணர்ந்து சொல்றோமா? ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறாரு. அப்போ என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் எல்லாம் போவாங்கன்னு இல்ல. ஸ்தோத்திரம். இடுக்கமான வாசல்ல வருந்தி நுழைஞ்சவன் இறுக்கமான வாசல ஆமென் விரும்பி அந்த பாருங்களேன் கண்டுபிடிக்கிறவன். இடுக்கமான வாசல கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நெருக்கத்தின் வழியாக கடந்து போனவங்க, பாடுகள் வழியாக கடந்து போனவங்க. ஏன் பாடுகள்னு சொல்றோம்? உலகம் அநீதி தானே, உலகம் அசுத்தம் தானே. இன்னைக்கு அசுத்தத்துக்கு சட்டத்துல இடம் இருக்கு, இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். அமெரிக்கால இன்னும் நிறைய அசுத்தங்கள் இருக்கு, பல இடங்களே அந்த மாதிரி இருக்கு. அல்லேலூயா. மற்ற நாடுகள்லாம் அசுத்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் இருக்கு. நரபலி என்னென்னமோ எல்லாம் கொடுக்குறாங்க. மோசமான நிலைமை. பாம்பேல போனா கொஞ்ச நாளுக்கு முன்னால இங்கேயும் அந்த புது நெஸ்டோக்கு பின்னால பார்த்தா எல்லாம் ஏசியன்ஸான ஆப்பிரிக்கா தேசத்துக்காரங்க நிறைய பேர் பேசித்தனங்கள்ல ஒரு பெரிய பில்டிங் ஃபுல்லாவே இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னால அந்த ஒரு கேப் வழியா தான் இங்கிட்டு கிராஸ் பண்ணி வரணும், அந்த பங்காளி மார்க்கெட்ல இங்கிட்டு. அந்த கேப்ல பார்த்தா அந்த பில்டிங் ஃபுல்லா அவங்களோட தான் இருந்தது. ஆனா இப்போ கொஞ்ச நாள் இல்லை. ஸ்தோத்திரம். இப்போ உலகம் முழுவதும் இதுக்கெல்லாம் லைசன்ஸே கொடுத்து வச்சிருக்காங்க. மோசமான
சரி, இதெல்லாம் வெளிப்புறமானது. உள்புறமானது பார்த்தா இருதயம் திருக்குள்ளது. அல்லேலூயா. கிறிஸ்துவை போல ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளைகளை போல மாறாட்டா பரலோக ராஜ்யம். ஆமா, ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். சிறு பிள்ளைகளை போல மாறுறது கடினம். இங்க வந்துட்டு பயங்கரமா ஐய் வா போகாது. அதான் ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசனம் சொன்னாலும் கை கொட்டி பாடினாலும் nothing will happen. எல்லாமே வீணுன்னு சொன்னார். ஸ்தோத்திரம். அதான் அல்லேலூயா. அப்ப இடுக்கமான வாசலை தேடி கண்டுபிடிக்கணும். வாழ்றதுக்கு, நேர்மையா வாழ்றது கஷ்டப்பட்டணும். அந்த நேர்மைய ஒரு கொள்கையாகவே வச்சு வாழ்றவன், ஆமென், பரிசுத்தமா வாழ்றவன், அசுத்தத்தை விட்டு மாறுறவன். அடுத்து அதான் இடுக்கமான வாசல். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை படி வாழுகிறவன். அதுதான் கர்த்தர் தான் எல்லாத்துக்கும் இல்லை. கரெக்டா பரிசுத்தமான வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்கள். அதுதான் எங்க போகுமா? ஜீவனுக்கு போகும் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயா. நான் சொன்னது மாதிரி இந்த காலகட்டம் எப்படி இருக்குது? விசாலமான வாசலை தான் விரும்புறாங்க, இல்லையா? அப்படிதானே? ஸ்தோத்திரம். அப்படிதானே? உண்மைதானே? எல்லாரும் விசாலமாகவும் சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கக்கூடாது. அவங்க நினைக்கிற காரியங்கள் கரெக்டா இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தாட் இருக்குது. அதெல்லாம் நிறைவேறணும். எதிர்பார்க்கிறதெல்லாம் நிறைவேறணும். அப்படி எல்லாம் இருக்கு இன்னைக்கு உலகத்துல. அப்படிதானே இருக்குது. இல்லைன்னா ஆட்சிக்காரங்களா குறை சொல்லுவாங்க. சரிதான், ஆட்சிக்காரங்களும் நேர்மையெல்லாம் நான் சொல்ல வரல. ரைட்டா இல்லையா? அப்படிதான் உலகம் அசுத்தத்துக்கு நேரா போயிட்டு இருக்குது. நம்ம இப்ப வாசிப்போம். அப்போ இப்போ உள்ள நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாரும் விரிவான வாசலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும்னா, இடுக்கமான வாசலை தேடி, சத்தியத்தை தேடி, ஆமென், ஸ்தோத்திரம், பரிசுத்தத்தை தேடி, நீதியை தேடி, உண்மையை தேடி நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி வாழணும். அதுக்குள்ள நுழையணும். அப்பதான் கிறிஸ்து வரும்போது போக முடியும். இப்போ இன்னைக்குள்ள நிலைமையில ஒரு சபை இருந்துச்சு. நம்ம வாசிப்போமா? ரெவலேஷன்ல அந்த வசனத்தை சொல்லுங்க. எதுன்னு? 3:14. லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டிய. நம்ம இன்னைக்கு வரைக்கும் 6 சபைகளை பார்த்தோம். இப்ப 7வது சபை லவோதிக்கா அப்படின்றது. ஸ்தோத்திரம். இது ஒவ்வொரு காலகட்டத்துல இருந்த சபைகளை நம்ம சொல்றோம். ஸ்தோத்திரம். சபை உருவாக்கப்பட்டது என்னமோ அப்பவா இருக்கும். ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இந்த யோவானை வைத்து சொல்லும் போது அந்த சபை என்ன கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்றத விளக்குறாங்க. இப்போ சரியா அந்த ஏஜ்ல, அந்த டைம் பீரியட், ஒரு டைம் ஃப்ரேம், டைம் லைன் கொடுக்குறாரு. அந்த பீரியட்ல சபை என்ன கண்டிஷன்ல இருந்துச்சு, இருக்கும், இருந்துச்சுனால இருக்கும் அப்படின்றத அவர் என்ன பண்றாரு? அவர் விளக்குறாரு. இப்ப லவோதிக்கா சபை அதோட டைம் லைன். அதுக்கு முன்னால வரைக்கும் நம்ம எங்க வந்தோம்? பிலதெல்பியா. பிலதெல்பியா எது வரைக்கும்? 1900 AD வரைக்கும். 1900 AD. அதுக்கப்புறம் உள்ளது லவோதிக்கா. லவோதிக்கா அப்படின்னா லூக்வாம். லூக்வாம்னா என்னது? அதனாலும் இல்ல, குளிராகவும் இருக்காது, சூடாகவும் இருக்காது, மீடியமான டெம்பரேச்சர். ஸ்தோத்திரம். நல்ல பரிசுத்தத்திலையும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப அசுத்தத்திலையும் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அசுத்தமும் இருக்கும், கொஞ்சம் பரிசுத்தமும் இருக்கும், மிக்சர். தானியேல் பார்த்தாரு. தானியேல் பார்க்கும்போது ஒரு பெரிய சிலை பார்க்கறாரு. அந்த சிலையில அதோட பாதம் எப்படி இருந்துச்சு? இரும்பும் களிமண் இருந்துச்சா இல்லையா? இரும்பு களிமண் ஒட்டுமா? பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் எல்லாம் இருக்கா? அது சேர்ந்து சேருமா? சேராது. ஆனா அது சேர்ந்து இருக்கிற காலகட்டம் தான் லூக்வாம். நம்ம சுடு தண்ணி என்ன பண்ணுவோம்? சூடாவும் குளிக்க மாட்டோம், குளிராவும் குளிக்க மாட்டோம், வெது வெதுப்பா நடுவுல. அனலும் இல்லை, குளிரும் இல்லை. ரைட்டா இல்லையா? ஐ மீன் கொஞ்சம் அசுத்தம், கொஞ்சம் பரிசுத்தம், இரும்பும் களிமண்ணும். அதே மாதிரி அப்ப இந்த காலகட்டம் எப்போ? 1900 இருந்து AD இருந்து கடைசி மட்டும். கிறிஸ்து எப்போ வராரோ அது வரைக்கும். இந்த சபையோட பேர் என்னது? இந்த சபை எங்க? துருக்கியில இருக்குது. துருக்கியில ஒரு இடத்துல இருக்குது. ஸ்தோத்திரம். துருக்கியில தான் இந்த 7 சபைகளும் இருந்தது. ஆனா அந்த சபை இந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னு தான் சொல்ல வர. லவோதிக்கா சபை அப்படின்றது 1900 இருந்து இங்க வரைக்கும் எப்படி இருக்கும்? அந்த சபை மட்டும் இல்ல, அந்த பீரியட்ல இருக்கிற சபைன்னா என்னது? சபைன்னா என்னது? முதல்ல சொல்லுங்க. யாரு?
சபைனா கிறிஸ்துவின் மனவாட்டி. அந்த சபை மட்டும் இல்ல, எல்லாவற்றையும் சேர்த்துதான் கிறிஸ்துவின் மனவாட்டி. அப்படிதானே? அந்த சபையை மட்டும் சொல்லல, அவர் அந்த இடத்த லவோதிக்கான பெயர் போட்டிருக்கிறாரு. அது எதுக்காக சொல்லப்படுகிறதுனா முழுவதும் உலகம் வேர்ல்டு வைட்ல. நான் இது வரைக்கும் அப்படிதான் சொன்னேன், சர்தீஸும் அதை தான் சொன்னேன். அந்த காலகட்டத்துல அந்த இடம் மட்டுமல்ல, வேர்ல்டு வைட்ல எப்படி இருக்கும், ரைட்டா இல்லையா? வேர்ல்டு வைட்ல எழுப்புதல் உண்டாகும்னு சொன்னேன். வேர்ல்டு வைட்ல இருண்ட நேரமா இருந்ததுன்னு சொன்னேன். அப்படிதானே? வேர்ல்டு வைட்ல கிரியை செய்ய முடியாத ஒரு இருட்டின் காலம் இருந்துச்சு. இப்ப வேர்ல்டு வைட்ல இந்த சபையின் காலகட்டத்தில் வேர்ல்டு வைட்ல 1900 to எண்டு டைம் வரைக்கும் எப்படி இருக்குது? குளிரும் இல்லை, லூக் வாம். எண்டு டைம் சர்ச். இந்த சர்ச் என்ன சொல்லுவாங்க? கடைசி சபை. இந்த சபை என்னது? இப்ப நம்ம எந்த சபையில இருக்கிறோம்? கடைசி சபை. 15வது வசனம் வாசிக்கும் போது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிரையாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். அவர் சொல்றாரு, ஒன்னே நல்ல ஹீட்டாரு இல்லன்னா குளிராரு. ஒன்னே நீ அசுத்தமா உலகத்துல கிடந்துக்க, இல்லன்னா பரிசுத்தமா இரு. இது ரெண்டுமா இருந்துட்டு நடுவுல இருந்தா நீ அங்கேயும் போக மாட்ட, பிரயோஜனமற்றது. இப்போ இந்த உலகத்துல உலகத்துக்குரிய எல்லா சந்தோஷத்திலையும் வாழ்ந்துரு. அவர் அதான் சொல்றாரு, குளிராரு இருந்துட்டா என்ன, அட்லீஸ்ட் இந்த உலகத்துல உள்ள இன்பத்தை எல்லாம் கண்டடைஞ்சுக்க. அங்க போகும்போது நரகத்துல போயிரு, தண்டனை வச்சுக்கோ. சரியா? இல்லன்னா இங்க கஷ்டப்படு, சரியான பாதையில போ. ஏன்னா உலகம் அநீதி நிறைந்தது. அந்த உலகத்துல நம்ம நீதிமான வாழணும்னு நினைக்கும் போது நிந்தைகள் வரும், அவமானம் வரும், பழிச்சொல் வரும், எல்லாமே வரும். நம்மள சுத்தி அநேக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரைச்சியஸா வாழணும்னு நினைக்கும் போது, ரைச்சியஸ் இல்லாத உலகத்துல வாழும்போது எப்படி இருக்கும்? கஷ்டம்தான். அப்ப இங்க நீ கஷ்டப்பட்டு நேர்மையா வாழ, அங்க போய் ஏதாவது ஒண்ணு செய்யும், அங்க போய் சந்தோஷம் அப்படின்னு. இது ரெண்டும் இல்ல, நான் இங்கேயும் ஒண்ணும் இல்ல அங்கேயும் இல்லாம போகாம போய் உட்காந்து. ஓகே, அப்போ அப்படி இல்லாம வெது வெதுப்பா நான் எதுக்கு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சபையிட்ட கேட்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உள்ள வேர்ல்டு வைட்ல எல்லாரும் கவனிப்போம், அதை விடுங்க. இன்னைக்கு வேர்ல்டு வைட்ல சபை இப்படிதான் இருக்குது. ஸ்தோத்திரம். அப்போ ஸ்பிரிச்சுவல் அப்பத்தி, இதுக்கு பேர் என்னது? ஸ்பிரிச்சுவல் அப்பத்தி. என்னது இது பேரு? ஸ்பிரிச்சுவல் அப்பத்தி. அந்த அப்பத்திங்கிறதுக்கு ஸ்டேட் ஆஃப் இன்டிஃபரன்ஸ், அசுத்தத்துக்கும் பரிசுத்தமும் டிஃபரன்ஸ் பண்ண தெரியாத ஒரு காலகட்டம். அல்லேலூயா. நீதிக்கும் அநீதிக்கும் ஒரு நடுவுல பிளவை கொடுக்க முடியாத ஒரு காலகட்டம். எது நீதி எது அநீதின்னு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. இன்டிஃபரன்ஸ். எது பொய் எது நேர்மை அப்படின்னு சொல்ல முடியல. இன்டிஃபரன்ஸ், ஸ்டேட் ஆஃப் இன்டிஃபரன்ஸ், ஸ்லகிஷ்னஸ். ஸ்லகிஷ்னஸ்னா என்னது? ஸ்லகிஷ்னஸ் அப்படின்னா என்னது? பார்த்துக்கலாம் அப்புறம். நிர்விசாரம். என்னது? நிர்விசாரம். ஆண்டவர் வராரு 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 ஆயத்தப்படுங்கன்னா நிர்விசாரம், ஸ்லகிஷ்னஸ். அடுத்து lack of one's faith. faithல விசுவாசம் இல்ல, விசுவாச குறை இல்லன்னு சொல்லல, நோ ஃபெய்த்னு சொல்லல, lack of faith. அல்லேலூயா. நமக்கு ஒரு காரியம் தேவை இருக்குது. நம்ம இப்ப வேலை பார்க்கறோம் இல்லையா? உதாரணம், நான் வேலை பார்க்கறேன், எனக்கு சம்பளம் கிடைக்குது இல்லையா? ஆனா நமக்கு குடும்பத்துல ஒரு காரியத்தை நம்ம வாங்க போறோம், ஒரு பெரிய காரியத்தை நம்ம வாங்க போறோம். அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் நிறைய தேவை இருக்கும். நான் என்ன செய்வேன்? பிரதர் என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்க? பைசல் பிரதர் என்ன பண்ணுவீங்க? ஒரு தேவை இருக்கு, உங்களோட வாழ்க்கையில ஒரு தேவை இருக்கு, என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நானா இருந்தாலும் முயற்சி பண்ணுவேன். என்ன முயற்சி பண்ணுவேன் நான்? முதல்ல என்ன பண்ணுவேன்னா, எப்படியாவது இவ்வளவு அமௌண்ட சேகரிக்கிறது என்ன வழின்னு பார்ப்பேன். அதுல நான் உழைச்சா இருந்தாலும் என்ன பண்ணுவேன்? அப்படியாவது பண்ணுவேன். இல்லைன்னா ஏதாவது பிசினஸ் அடிஷனலா நான் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஏதாவது பண்ணலாம்னு நினைப்பேன். அப்படித்தானே? ஏதாவது பண்ணலாம் எப்படியாவது. அது முடிச்சதுக்கு அப்புறம் தேர்டா என்ன பண்ணுவோம்? லோன் எங்கேயாவது கிடைக்குமா பார்ப்பேன்.
4th என்ன பண்ணுவோம்? இப்ப நம்ம கையில எத்தனை கார்டு இருக்குன்னு பார்ப்போம். 5th என்ன பண்ணுவோம்? நமக்கு ஏதாவது விற்கிறது மாதிரி ஏதாவது ஐட்டம் வச்சிருக்கிறோமா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? விற்கிறது மாதிரி எது விலை மதிப்புள்ள ஏதாவது நம்ம இருக்கான்னு பார்ப்போம். அது அடுத்து இப்படி எல்லாம் கணக்கு கூட்டி நம்ம என்ன செய்வோம்னா எல்லாம் ஒரு கால்குலேஷன் வச்சிருவோம். அப்ப நம்மளோட ஃபெய்த் எங்க போச்சு? நம்பிக்கை எங்க போச்சு? நம்ம மேல இருக்கு, நம்ம உழைப்பின் மேல இருக்கு, நம்ம கால்குலேஷன் மேல இருக்கு, லோன் மேல இருக்கு, கிரெடிட் கார்டு மேல இருக்கு, நமக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி மேல இருக்கு, நமக்கு இருக்கிற செல்வத்தின் மேல இருக்கு. ஆமென். எனக்கு அந்த ஆளு கொடுப்பாரு காசு, ஒரு 20 லட்சம் ரூபாய் அவர் கொடுத்துருவாரு. அவர்கிட்ட நான் கேட்டானா எப்போ எந்த நேரத்திலையும் தரேன்னு சொல்லி இருக்கிறார். ஒருபோதும் அவர் கைய திருப்பவே மாட்டாரு. உண்மை, அவர் நோனே சொல்ல மாட்டாரு. அப்ப நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கு? அந்த மனுஷன் மேல இருக்கு. இவருக்கு நான் முன்னால செஞ்சிருக்கிறேன், நிறைய செஞ்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில நிறைய பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு எனக்கு எப்ப எல்லாம் தேவை இருக்கும், அவங்களுக்கு தேவை இருக்கும், அந்த நேரத்தெல்லாம் ஓடி ஓடி செஞ்சிருக்கிறேன். பலவீனமா இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் எல்லாம் நான் போய் பார்த்துருக்கிறேன். கண்டிப்பா நான் போய் கேட்டா ஒரு 10 லட்சமாவது எனக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்க மாட்டாரு. ரைட்டா இல்லையா? நம்பிக்கை எங்க போச்சு? மனுஷன். இன்னைக்கு சங்கீதத்துல என்ன வாசிச்சோம்? நம்ம நம்பிக்கை எங்க இருக்கு? உலகத்திலையும், நம்முடைய கேப்பபிலிட்டிலையும், நம்முடைய எபிலிட்டிலையும், நம்முடைய பலத்திலையும். ஒண்ணும் இல்ல, ஒரு லோனை போட்டோம்னா நான் உழைச்சிருவேன். எத்தனை வருஷம் உழைப்பீங்க? லோனை போட்டா எத்தனை வருஷம் உழைப்பீங்க? நம்ம இது நடுவில் வேற ஏதாவது வந்துருச்சுன்னா ஜீசஸ் வந்துட்டாருதா? வேணாம், ஒண்ணும் வேணாம். இதுக்கு நடுவில் பூமியில வேற ஏதாவது நடந்துருச்சுன்னா இப்பவே ஆல்ரெடி நம்ம கொதிச்சு போயிருக்கிறோம். பூமியில வேற ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்ம என்ன உழைக்க முடியும்? ஒண்ணு வேணாம். ஸ்தோத்திரம். ஒரு கால் வலி வந்தா மனுஷன் தானே. ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா இந்த சரீரத்தை கூட நம்ப முடியாது. இதுக்குள்ள ஜீவன் தந்து இருக்கிறவர் நம்ப. அதான் சொல்றாரு faith lack. நம்ம பல இடத்துல டைவர்ட் ஆயிடுறோம். நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறோம், பிள்ளை மேல. இந்த காலத்துல பிள்ளை மேல, பிள்ளை என்ன காப்பாத்தும் கடைசி காலத்துல. ரைட்டா இல்லையா? ஆமென். நல்ல பையன், எவ்வளவு அவரை நம்ப. கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். அப்போ நம்முடைய ஃபெய்த் எங்க போச்சு? இப்போ இப்படி பல காரியங்களையும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. இப்போ ஜீசஸுக்கு ஒரு ஃபெய்த், ஜீசஸ் மேல ஃபெய்த் இருக்கு, பரவாயில்ல இருக்கு. ஆமா, நம்ம இதெல்லாம் செய்வோம். ஆண்டவர் கடன் வாங்கி கொடுப்பாரா? சாரி, நான் கிரெடிட் கார்டுல நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இன்ஸ்டன்ட் கேஷுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஆண்டவர் அதை வாங்கி செய்வார். ரைட்டா இல்லையா? லோன் வாங்கி செய்தது கர்த்தர். கடல் இல்லாம என்ன நடத்துவார்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறது தாராளமா என் கையில அவர் கொடுப்பாரு. கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஸ்டில் எனக்கு உங்க மேலதான் எனக்கு நம்பிக்கை. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அப்படின்றவங்க 3 பேர் இருந்தாங்க. திடீர்னு என்னன்னா ராஜா சொல்றாரு, என்னை பணிந்து கொள்ளாதவன், ஆனா அவருடைய சிலையை பணிந்து கொள்ளாதவன் என்ன செய்வாங்க? ஃபர்னஸ்ல போட்டு எரிச்சிருவோம் அப்படின்ற திடீர்னு கட்டளை. இவங்க என்ன பண்றாங்க? ஜீவனுள்ள தேவனை தவிர உண்மை நான் பணிஞ்சு கொள்ள முடியாதுன்னு எழுப்பி நிக்கிறாங்க. அப்படியே சகல ஜனமும் பணிந்து கொள்ள போது 3 பேர் மட்டும் இப்படி நிக்கிறாங்க, குத்து கல்லாட்டம் அப்படி நிக்கிறாங்க. அவரை தூக்கிட்டு வாங்குறாங்க. அவருக்கு கோபம் வந்துருச்சு. உடனே 7 டைம்ஸ் ஃபர்னஸோட ஹீட் அதிகப்படுத்துங்க, கொண்டு போய் போட, அவங்களை கட்டி கொண்டு போய் போட போனவங்க எல்லாம் செத்துட்டாங்க அந்த ஹீட்ல. அந்த நேரமும் கூட அவங்களோட நம்பிக்கை அசையல, அசையல, அசையல. அந்த நேரத்துல அங்க போயிட்டு, ராஜாவே என்ன காப்பாத்துங்க ஐயா, விடுங்க ஐயா,
நான் படிஞ்சுக்கிறேன், பரவாயில்ல, அங்க பாத்துக்கலாம், நான் அங்க போய் ஆண்டோட மன்னிப்பு கேட்டு இங்க நான் படிஞ்சுக்கிறேன், பரவாயில்ல. அப்படி சொன்னாங்களா அவங்க? எத்தனை வாட்டி பண்ணியும் ராஜாவே சொல்லுங்க? 10 வாட்டியா இந்த கீழே விழுந்துட்டேன், நீளமா படுத்துட்டு அங்க போயிட்டு ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தெரியாமப்பட்ட ஆண்டவரே, வேற வழி இல்லப்பா, என் ஜீவன் ஆண்டவரே அப்படி சொன்னாங்களா? என் ஜீவன் போனாலும் ஐ நெவர் வர்ஷிப் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர் இறங்கி வந்தார். போட்டவன் செத்து போனான், அவங்க உயிரோட அவங்கட இப்படி சொல்லியிருக்கு பைபிள், அவங்க சரீரத்தில் இருக்கிற ஒரு முடியில கூட தீ பற்றவில்லை. அதான் சொல்றேன், அவரை நம்பின ஒருபோதும் அசஞ்சதா சரித்திரம் இல்ல. அதான் lack of faith. ஆனா இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, lack of faith. faith இல்லன்னு சொல்லல, lack. ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவர் நம்ம உங்களை என்னிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ஒரு காரியம்னாலும் ஆண்டவர் இடத்துல வாங்க, அவரோட ஆலோசனை கேளுங்க. அவர் சிலதை தடை பண்ணுவாரு, விட்டுருங்க. சிலதை அலோவ் பண்ணுவாரு, ஏத்துக்கோங்க. சிலதை ஓகேன்னு சொல்லுவாரு, ஆமா ஆண்டவர் ஏன்னு சொல்லுங்க. சிலதை கொடுப்பாரு, வாங்கிக்கோங்க. சிலதை தர மாட்டாரு, வேணான்னு வச்சிருங்க. அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரணும். ஸ்தோத்திரம். அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரணும். அதுதான் ஜீசஸ் விரும்புறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதான் ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் வரணும்னு நினைக்கிறாரு. அதுதான் ஆமென். லேக் ஆஃப் ஃபெய்த் இல்ல, ஃபெய்த் இன் தி ஸ்ட்ரெங்த்னு சொல்றாரு. அப்ப லேக் ஆஃப் ஃபெய்த் எப்ப இருக்குமா? இந்த லவோதிகா சபையில இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கும். இருக்கா இல்லையா? சபைக்கு சர்ச்சுக்கு ஒண்ணு வேண்டாம், நான் யாரையும் சொல்ல, சர்ச்சுக்கு போற பிலீவர்ஸ் கேட்டு பாருங்க, எத்தனை லோன் இருக்குன்னு கேட்டு பாருங்க. இதெல்லாம் எப்படி வருது? கர்த்தரை நம்பாததுனால வருது. அல்லேலூயா. கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்காததுனால வருது. கர்த்தரோட வழி நடத்தல புரிந்து கொள்ளாததுனால வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா தானே? ஸ்தோத்திரம். அவருடைய யோசனைப்படி நடப்போமாக. அடுத்து lack of personal spiritual growth. இந்த கடைசி காலத்துல தான் ஸ்பிரிச்சுவல் அப்பத்தின்னு சொல்லுவாங்க. lack of personal spiritual growth. நம்முடைய எல்லாரையும் விடுங்க, என்னுடைய சொல்லுவோம், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் growth கம்மியாகிற ஒரு காலகட்டம் தான். ஆனா இப்ப எப்படி இருக்கணும்? நம்ம இந்த காலகட்டத்தில் ஸ்பிரிச்சுவலா வளரணும். சிலவங்க நான் அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், படிக்கிறேன் 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 படித்துக் கொண்டே இருப்பேன். படிச்சு ஒரு புண்ணியம் இல்ல. ஒரு தண்ணி வந்துருச்சுன்னா சர்டிபிகேட் கிழிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். அதுல கவர்மெண்ட் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உன் சர்டிபிகேட் வேலிட் இல்லைன்னு சொன்னா நான் படிச்ச 4 வருஷம் வீடு சொல்றோம். அல்லேலூயா. இல்லையா? நான் சர்டிபிகேட் தூக்கி தூரப்பட்டேன், வேஸ்ட். ஆனா ஆண்டவர் அந்த சர்டிபிகேட் வச்சு வளர்த்தல, அந்த கிருபையினால வளர்த்துற. ஸ்தோத்திரம். அவன் அந்த பாறையாம் கிறிஸ்துவின் மேல எவன் தரித்திருக்கிறானோ அவன் காற்று வந்தாலும் அசைய மாட்டான். ஆமென். புயல் வந்தாலும் அசைய மாட்டான், பெருவெள்ளம் வந்தாலும் அசைய மாட்டான். அவன் அப்படியே ஸ்டெடியா நிற்பான், கல்லு மாதிரி குத்த கல்லாட்டம் நிற்பான். தட் இஸ் வாட் ஆண்டவர் வேணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ பர்சனல் ஸ்பிரிச்சுவல் growth. எதை வளர விடணும் அதை வளர விடணும், எதை குறைக்கணுமோ அதை குறைச்சிடணும். நம்ம ஸ்பிரிச்சுவல் growth வளர்த்துட்டே வாங்கல, நம்ம ஃபெய்த்தை வளர்த்துக்கிட்டே வாங்கல, கர்த்தரோட வழிநடத்தல் நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெரியும். அப்ப இதெல்லாம் நமக்கு வராது, லோன் வராது, பிரச்சனைகள் வராது, வரும். பட் அதெல்லாம் சும்மா இருக்கும். கொஞ்ச நாள் பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? எக்ஸாம்பிள் சொல்றேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம கொஞ்ச நாள் ஜேம்ஸ் 1:2, 3, 4 வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஜேம்ஸ் யாக்கோபு 1:2, 3, 4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. 12.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமா, பொண்ணு வந்து நம்ம இதுல இருந்து எடுத்துட்டு வருவாங்க, மைன்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்க இல்லையா? அதை எடுக்கும்போது எப்படி இருக்கும்? சின்ன சின்ன பொடி பொடிகளா இருக்கும், சில பெரிய கல்லா இருக்கும். நம்ம அப்படியே கொண்டு வந்து காதில் மாட்டிக்குவோமா? மாட்டுவோமா? அவ்வளோ பெரிய கல்லா. பழைய காலத்து பாட்டிகள்லாம் போட்டுருக்குறேன், நான் பார்த்துருக்கேன். அவங்க காது இப்படி போடும்போது இப்படி கரெக்டாக அப்படி தூங்கி நிற்கும். பார்த்துருக்கேன், உண்மை. எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாம் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1/2 கிலோ அங்கே இருக்கும். சரி, 250 கிராமாவது இந்த சைடு 200, இந்த சைடு 200, 400 கிராமாவது இருக்கும். அது அப்படி காதையே இது பண்ணிடும் சொல்லணும். பட் நான் என்ன சொல்ல வர்றது அது இல்லை. என்னுடைய இது அந்த ஃபார்ம்லெஸ்ஸான கோல்டு அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அதான் முதல்ல ஹீட் பண்ணுவாங்க. திரும்ப என்ன செய்வாங்க? 2 கொட்டு கொட்டுவாங்க. சரியான பாதையில். பழைய காலத்தில் சொல்றேன். இப்போ வந்து என்னமோ மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு. உள்ள அப்படி தள்ளி விட்டோம்னா ஸ்ட்ரைட் ஆகிடும். ஸ்டோதுரும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? திரும்ப என்ன செய்வாங்க? அதில் ஏதோ கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுவாங்க. திரும்ப ஃபர்னஸில் வைப்பாங்க. நல்லா ஹீட் பண்ணுவாங்க. திரும்ப எடுத்து கொட்டுவாங்க. அந்த ஃபார்ம், அந்த ஒரு ஷைனிங், அந்த அவர் நினைக்கிற வடிவில் வர்றது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? அடியும் சூடும். அப்பதான் என்ன செய்யும்? சுத்த பண்ண வரும். ரைட்டா இல்லையா? இப்ப சோதனை செய்கிற மனுஷன் இப்போ ஆண்டவரை தேடி பக்கத்திலே வாங்கினேன். இந்த காலகட்டத்தில் சொல்றேன், பக்கத்திலே வாங்க, இன்னும் கிட்டி சேர்வேன்னு சொல்லிட்டு நல்ல செடிங்க, நல்ல வசனம் வாசிங்க, கிறிஸ்துக்குள்ள வளருங்க, ஆவியில நிரம்புங்க, அன்பை வெளிப்படுத்துங்க, கிறிஸ்துவோட கேரக்டர் உங்களுக்குள்ள வரட்டும், நீதியின் சாயல அணிந்து கொள்ளுங்களேன். என்ன செய்யும் தெரியுமா? ஸ்ட்ரகிளா வருமா இல்லையா? ஸ்ட்ரகிளா வரும், தடையா இருக்கும், பண்ணவே முடியாது. ஒரு மாதிரி இருக்கும், அப்படிதானே? போராட்டமா இருக்கும், ஜெபிக்க முடியாது. கிட்டி சேர 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 சோதனை அதிகமாயிட்டே இருக்கும். ரைட்டா இல்லையா? போராட்டம் அதிகமாயிட்டே இருக்கும். ஏன்னா இவன் சுத்த பொண்ணா புடமடைப்பட்டு கொண்டு இருக்கிறான், சுத்த பொண்ணா மாறிக்கிட்டே இருக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? பரவாயில்ல, அந்த பொருட்கள் என்ன செய்வான் தெரியுமா? இப்ப வேலை பார்க்க வேண்டாம், ஏதாவது விருந்துக்காரங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இப்ப செய்ய வேண்டாம், கொஞ்சம் ஷெல்ஃப்ல ஒதுக்கி வச்சிடும், அப்புறமா அடிக்கலாம். அப்படித்தானே? அதே மாதிரி கொஞ்சம் ஒதுக்கியும். அப்படி ஒதுக்க கூடாது. அல்லேலூயா. சோதனை சகிக்கிற மனுஷன் அதை சகிச்சு ஓடணும். கொஞ்ச நாள் ஓட 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 இதெல்லாம் தாண்டி 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 ஜெயம் கொள்ள you will become spiritually mature ஆகும். ஸ்பிரிச்சுவலி மெச்சூர் ஆகும்போது என்ன ஆகும் தெரியுமா? சோதரம் ஆண்டோட வார்த்தைகளை அவர் நம்மகிட்டே பகிர்ந்துக்குவார். சோதரம் அதுக்கப்புறம் இந்த சோதனைகள் எல்லாம் வராது. புரியுதா இல்லையா? இந்த சோதனைகள் எல்லாம் பிசாசு யோசிக்கும், இவன்ட்ட இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு காரியமும் இல்லை, நான் எவ்வளவு டிராப் போட்டாலும் இவன் எஸ்கேப் ஆயிடுவான், எவ்வளவு டிராப் போட்டாலும் இவனுக்கு உரைக்கவே செய்யாது. உண்மை. அல்லேலூயா. உண்மை சொல்றேன். நீங்க கிறிஸ்துவன்ட்ட கிட்டி சேருங்க பாருங்க, உங்க முகம் கிறிஸ்துவை போல பிரகாசம் அடையும் போது சோதனைகள் எல்லாம் யோசிக்கும், இவனுக்கு சோதனை கொடுத்து நம்ம டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணோம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அனுபவிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இதை கிட்டி சேர்ந்து பாருங்க. ஆவியில பலம் கொண்டு பாருங்க. முதல்ல சோதனை இருக்கும். எவ்வளவு காலம் சோதனை இருக்கும்? 5 வருஷம் இருக்குமா? போராடுங்க, மேற்கொள்ளுங்க, பலன் கொள்ளுங்க. ஆவியில பலன் கொள்ளும் போது அதுக்கப்புறம் சோதனை. அதான் கிறிஸ்துவுக்கு 40 நாள் முடிஞ்ச போது பிசாசு வந்து 3 சோதனைகளால சோதிச்சான் இல்லையா? உலகத்தில் இருக்கிற எல்லா தடை. அதுக்கப்புறம் சில காலம் நீங்கி இருந்துச்சு, வரல. அதுக்கப்புறம் அவருடைய 33 கிட்டத்தட்ட அவர் அடிக்க போகும் அந்த டைம்ல தான் திரும்ப வந்து அவர் மேற்கொள்ள பார்க்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பலவித சோதனைகளினால பட் அவர் அதெல்லாம் மேற்கொள்ளுங்க. அப்ப நீங்க மேற்கொள்ள 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 கிறிஸ்துவோடு சேர சேர உங்களுக்கு சோதனைகள் கிட்டத்தட்ட குறையும். வராதுன்னு சொல்லல, குறையும். பலிக்காது. நீங்க அதுக்கேற்றாப்புல எக்யூப் ஆயிருவீங்க. ஆகும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இருக்கா, சர்வசாதாரணமா இருக்கும். முதல்ல போயிட்டு ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவரும் கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். இதே பண்ணி 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 நல்ல ஆர்ம்ஸ் எல்லாம் இவ்வளவு பெருசு ஆனதுக்கு அப்புறம் அவன் போயிட்டு அதுக்கப்புறம் மேல இருக்கிற ஹெவினஸ் தான் தூக்க பார்ப்பான் இல்லையா? இன்னும் வளரணும்னு தான் பார்ப்பான். அப்ப கீழே இருக்கிற அந்த குட்டி டம்பிள்ஸுக்கு ஒரு வேலையும் இல்லை. அதே மாதிரி தான் நம்ம வளரணும், ஆவியில வளரணும். இந்த காலகட்டம் எப்படி? ஆவியில டவுன் ஆகிற காலகட்டம். சோர்வு, அசதி, கொஞ்சம் கூட கிறிஸ்துவ காம்ப்ரமைஸ் பண்ணாத.
ஸ்தோத்திரம். உண்மை சொல்றேன். ஹல்லேலூயா. ஸ்கிப்பிங். ஹல்லேலூயா. நம்ம வேதம் வாசிப்ப ஸ்கிப் பண்றோம் பல நேரங்களே இல்லையா? கிறிஸ்துவோட எவ்வளவு நேரம் நம்ம சேர்ந்து இருக்கிறோம், உலகத்தோட எவ்வளவு நேரம் சேர்ந்து இருக்கிறோம் பார்த்தா ரொம்ப கம்மி. அந்த இன்டிமசி ரொம்ப கம்மியா இருக்கு இந்த காலகட்டத்துல. ஏன்னா ஃபெய்த் பின்னால இருக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஜெனியூனா ஆராதிக்க முடியல. பிரையாரிட்டிஸ், நம்முடைய பிரையாரிட்டிஸ் என்னது? பிரையாரிட்டினா என்னது? தமிழ்ல சொல்லுங்க. முக்கியத்துவம் மாறுது. ஹல்லேலூயா. சகோதரன் வீட்டில் நேற்றுக்கு ஒரு பிறந்த நாள் காரியம் இருந்துச்சு, போயிருந்தேன் இல்லையா? அதே இன்னைக்கு பிரேயர் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அங்கே இருந்தால் நான் வர முடியுமா? நான் வர மாட்டேன். நான் சொல்லிடுவேன், சகோதரன் நீங்க எவ்வளவு என்ன தப்பா நினைச்சாலும் இந்த நேரத்தில் வர முடியாது. ரைட்டா இல்லையா? ஏன்னா முதலிடம் அவர். ஆனா முடிச்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா போவேன். அது வேற. ஃபர்ஸ்ட் இடம் ஆண்டவருக்கு தான். வாட் எவர் இட் மே பி. நான் வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது சில நேரத்துல கடைசி நேரத்துல வண்டி கொண்டு வந்து விட்டுருவான். என் வாழ்க்கை வேலை இல்லையா? இப்ப இங்க இருக்கணும்னா வேலை தேவை. கடைசி நேரத்துல வண்டி கொண்டு விட்டுருவான். இன்னைக்கு இதெல்லாம் அனுப்பி ஆகணும். நான் சொல்லுவேன், ஸ்தோத்திரம், ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன் ஃபர்ஸ்ட். ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துகிட்டு இருக்கு, நீங்க மாத்துங்க மாத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் அதெல்லாம் மாத்தி 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 கொண்டு வந்துட்டாரு. இப்போ ஸ்ட்ரகிள் இருக்கு சில நேரங்கள்ல. பட் நான் சொல்லிடுவேன், ஆண்டவரே சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு கண்டிப்பா ஆண்டவர் ஆராதிக்க போனோம், தடை வரக்கூடாது. நான் எப்படியாவது இன்னைக்கு அப்ப முதல்ல கேட்டுருவேன் அவன்கிட்ட, கூட இருக்கிற மேனேஜர்கிட்ட கேட்டுருவேன், இன்னைக்கு ஏதாவது மேட்டர் இருக்கு சொல்லு, ஏதாவது அனுப்பணும்னா சொல்லு, முதல்ல பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இருக்கிற இந்த பாதையில போக போக அவங்களும் அதே மாதிரி வந்துட்டாங்க. இவன் நிக்க மாட்டான், இவன் வெயிட் பண்ண மாட்டான், 6 மணி ஆயிடுச்சு எங்களுக்கு போயிடணும், அதனால அதுக்கு முன்னாலே சொல்லிடுவோம். இதுதான் கிறிஸ்துவ நம்ம பின்பற்றினா உலகம் நம்மள புரிஞ்சுக்கும். புரியாட்டியும் பரவாயில்ல, எல்லாமே பின்னால வரும். நம்ம கிறிஸ்துவுக்கு முதல் இடம் கொடுத்தா பிரையாரிட்டிஸ் சேஞ்ச் பண்ணணும். நம்ம இப்ப இருக்கிற லெவல்ல இன்னொரு விதம் என்ன தெரியுமா? இப்ப இருக்கிற லெவல்ல கம்ஃபர்ட்டா இருந்துரும். போதும் பரவாயில்ல, ஆண்டவர் வந்து இப்படியே போயிடலாம். சோதனம் சரி, நம்ம போனாலும் ஒருவேளை கைவிடப்பட்டு போனா அங்க போறது வேற, அது போகுமா போகாதான்னு தெரியல. இந்த இடத்துல கைவிடப்பட்டு போனால் ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோம் இல்லையா? அப்ப இருக்கிற இதே லெவல்ல போதுன்ற மனப்பான்மை வளரணும், ஸ்பிரிச்சுவலி வளரணும். இன்னும் கிறிஸ்துவின் சாயல் அணிந்து கொள்ளலாம். அந்த வளர்ச்சிக்கு நேராய் வராம அதே லெவல்ல இதான் ஸ்பிரிச்சுவல் அப்பத்தின்னு சொல்லுவாங்க. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம இருக்கிற லெவல்ல ஃபீலிங் கம்ஃபர்டபிள் இந்த ஸ்டேட்ல நம்ம இருக்கிற அதே லெவல்ல ஸ்தோத்திரம், வளர்றதுக்கு விருப்பம் இல்லை. அதே மாதிரி பிரையாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகுது. சின்ஸ் பாவம் நார்மலைஸ் ஆகிற காலகட்டம், சரியா? பாவம் நார்மலைஸ் ஆகிற காலகட்டம். அடுத்து தவறு செய்துட்டு ரிகரெட்ஸ் இல்லாத காலகட்டம். மனஸ்தாபம்ன்றது என்னது? மனஸ்தாபம்னா என்னது? ஐயோ நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே, இப்படி பேசிட்டேனே. மனஸ்தாபம் இல்லாத காலகட்டம் இல்லையா? இந்த காலகட்டம் அப்படிதானே இருக்கு. இதான் லவோதிக்கா, இதான் அனலும் இல்ல குளிரும் இல்ல. மனஸ்தாபம் இல்லாதது லேசினஸ். அடுத்து லேக் ஆஃப் என்னது? இம்பார்ட்டன்ஸ். ஸ்பிரிச்சுவல் லைஃப் இந்த இம்பார்ட்டன்ஸ் புரிந்து கொள்ளுகிறதுல குறைபாடு. ஆமா அப்படிதானே இல்லையா? ஸ்பிரிச்சுவல் லேக், அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுல growth ஆக முடியாமல் half hearted faith அப்படின்றதுதான் ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவர் சொன்னாரு 17வது வசனத்துல, நீ நிர்பாக்கியமும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும். போதும், இத வந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அல்லேலூயா. நிர்பாக்கியம்னா அது இன்னும் நிறைய காரியம் இருக்கு அதுக்கு பின்னால. அவரு வாசல் படியில் நின்று தட்டுகிறார். நம்ம எப்படிப்பட்டதுல இருக்கோம்? அனலும் இல்ல குளிரும் இல்ல. உலகம் அதை தான் விரும்புது. அதான் கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குமா? பெருசா இருக்கும். அததான் விரும்புறாங்க. எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுட்டு பேசாம 4 பண்ணி கூட 5வது பண்ணிய நம்மளும் சேர்ந்து தவிட்ட திங்கலான்னு தெரியும். உண்மை. யாரு? கெட்ட குமாரன் தின்னார்ல. சாரி, இப்படிதான் இந்த உலகம் போயிட்டு இருக்கிறது. இது லவோதிக்கா பீரியட். இந்த பீரியடு லவோதிக்கா பீரியட். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன நம்ம விரும்புறாரு? என்ன விரும்புறாரு? இடுக்கமான வாசலை ஐடென்டிஃபை பண்ணணும்,
அதுல பிரவேசிக்க பிரயாசப்படணும். ஆமென். நம்ம எல்லாரும் அந்த காலகட்டத்துல இருக்கிறோம். பட் நம்ம ஐடென்டிஃபை ourselves, ஒவ்வொருத்தரை ஐடென்டிஃபை பண்ணி பார்த்து சரிவர கிறிஸ்துக்குள்ள நடந்தா நம்ம புதிய சிருஷ்டியா இருக்கலாம். பழையவைகள் ஒழிந்து போயின. சோதரம் ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, அருமையான விளக்காய் நன்றி அப்பா. நாங்க இடுக்கமான வாசல்ல நடக்கணும் ஆண்டவரே, அதை தெரிந்து கொள்ளணும், அதுலயும் நடக்க விரும்புறோம்ப்பா. ஃபெய்த்ல நாங்க வளரணும்னு நினைக்கிறோம்ப்பா. இன்னும் அறியணும் ஆண்டவரே, இன்னும் கிட்டி சேரணும் ஆண்டவரே. உன் மேல உள்ள நம்பிக்கையில நாங்க வளரணும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் ஆண்டவரே. அதே மாதிரி நாங்க உண்மை நம்பி இருக்கணும் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாம கர்த்தரை நம்ப கிருபை செய்யுங்கப்பா. ஆமென். பேங்க் லோன் எதையுமே நாங்க நம்பாம ஆண்டவர் இடத்துல முதல்ல வந்து கேட்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க. நீங்க எங்களுக்கு கொடுக்கும் வரைக்கும். இப்படி ஒரு வசனம் இருக்கு, இதோ வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான்ட கையை நோக்கி இருக்குமா போல், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல், தேவனே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் நான் பொறுமையா இருந்து உண்மையே பார்த்துட்டு இருக்க. நீங்க செய்வீங்களா, செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி உண்மையே எதிர்நோக்கி இருக்க கிருபை கொடுங்க. ஹல்லேலூயா. அந்த பேஷன்ஸ் கொடுங்க ஆண்டவரே. பொறுமையா இருந்து உங்களுடைய அன்பை ருசி பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. எங்களை ஒப்புக்கொடு. நான் பிரிந்து செல்கிறோம், பிரியாத நேசருக்குடையோம். இந்த லவோதிக்கா சபை ஆமென் எங்களுடைய ஆமென் கிறிஸ்துவின் சபைக்குள்ள வராம, இந்த அனலும் குளிரும் இல்லாத இந்த காரியம் எந்த கிறிஸ்துவின் சபைக்குள்ள வராம கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆமென். உங்களுக்குள்ள நாங்க வளர கிருபை செய்யும். எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாங்க பிரிந்து செல்கிறோம், பிரியாத நேசருக்குடையோம். கிறிஸ்துவின் அன்பு மட்டும் எங்களுக்குள்ள நிறைந்திருக்க கிருபை செய்யும். முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம், பிரிந்து செல்கிறோம். ஆமென். உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.